ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ்னால் வந்து எல்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து செடியெல்லாம் மோஸ்ட்லி எல்லா செடியும் வந்து இந்த டைமில் தான் கட் பண்ணி விடுவாங்க. எனக்கு வந்து நாங்கள் பூத்தோட்டம் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி அங்கே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டு துளுக்கிற அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக துளிர் வருது இல்லைங்களா, அது வந்து நல்லா பூ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கொடி சம்பங்கியும் நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா துளிர் வந்து ஆல்ரெடி கட் பண்ண வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு நல்லா வந்து நான் வந்து ஹைட்டாக மாடி மேலெலாம் ஏற்றலை. ஆல்ரெடி வச்சுருக்கிறதே மாடியில் தானே வச்சுருக்கோம். அப்படியே அதனால் நம்ம நல்லா அப்படியே ஃப்ளாட்டாக வந்து கொடியாக கட்டியிருக்கேன். அதுலேயே பார்த்திங்கனாக்கா நல்லா இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. சூப்பராக இருக்குது. மாடி மேலே போனாலே அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னும் அந்த ஒரு மாதிரி ஒரு அந்த தேனீ மாதிரியான ஒரு பூச்சி வருங்க. அது வந்து சுற்றிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு சுற்றிட்டே இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அது அந்த சவுண்டு கேட்குறதுக்கு மார்னிங்கில் தான் அந்த மாதிரி கேட்கும். காலையில் நல்ல விடியற் காலையில் போடுறோம் பார்த்திங்களா, அந்த டைமில் தான் அது கேட்கும். நான் உங்களுக்கு அது கேட்டுச்சுன்னா சவுண்டோடு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். ஏன்னா வீடியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு அந்த சவுண்டு வந்து கட் பண்ணி எடுக்க தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். இது பார்த்திங்கனாக்கா நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா மல்லி செடிங்க. மல்லி செடி ஆல்ரெடி நான் வந்து பூ பூத்து கட் பண்ணதை நான் காமிச்சிருப்பேன். ரெண்டு மொட்டு வச்சு அதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தேன். என்பிகே தான் கொடுத்தேன். டிஏபி இல்லை என்கிட்ட, அதனால் என்பிகே இருந்தது, அதை மட்டும் கொடுத்தேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதனுடைய க்ரோத்து நல்ல துளிர் வந்திருக்கு. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே நாங்கள் நிலத்தில் வச்சதில் கூட இந்தளவுக்கு வரலைங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு துளிர் வந்திருக்கு. ஏன்னா நிலத்தில் முல்லை செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் அந்தளவுக்கு வரவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுங்க. இது வந்து இன்னும் பூக்கலை. இப்போவும் இருக்குது. இது இன்னும் பூ வரல. இது வந்து 8 அடுக்கு மல்லி. இந்த 2 மொட்டு தான் நான் கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எடுத்த கிளிப்ஸ் இது. நான் அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி இருந்தது தாங்க. அப்படியே அந்த 2 மொட்டை கட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் துளிர் வர ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா இருக்குது. அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லி முல்லை செடி வச்சுருந்தீங்கனாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரோஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலைங்க. அது நான் பன்னீர் ரோஸ்க்கும் போட்டு பார்த்தேன், டபுள் கலருக்கும் போட்டு பார்த்தேன். ரோஸ்க்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. மல்லி முல்லைக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நித்திய மல்லியும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் நான் அதை வந்து வீடியோ உங்களுக்கு காமிக்கல. கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா துளிரும் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதை வந்து நாளைக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.